தன்மானம் பற்றி மணிமேகலை பேசலாமா? காரி துப்புனாங்களே அது மணிமேகலைக்கு மறந்து போச்சா? இந்த மாதிரி குறைஷி பார்த்தீங்கன்னா இப்போ பகீர் வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. அது குறித்து பார்க்கலாம். ஆக்சுவலாக மணிமேகலை பார்த்தீங்கன்னா குக்கு வித் கோமாளி ஷோலேருந்து எனக்கு தன்மானம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் இந்த நிகழ்ச்சியிலேருந்து வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி போன சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. மணிமேகலையோட இந்த பதிவுக்கு கமெண்ட் போட்டதுக்கு அப்புறமா அதை டெலீட் பண்ண குறைஷி பார்த்தீங்கன்னா மணிமேகலை செஞ்சது தப்பு அப்படிங்கிற ரீதியில் ஒரு வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறாரு. இணையத்தை திறந்தாலே பார்த்தீங்கன்னா அங்கே குக்கு வித் கோமாளி ஷோவில் மணிமேகலைக்கு ஆதரவா பிரியங்காவுக்கு ஆதரவா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய போரே நடந்துக்கிட்டு இருக்குது. கருத்து மோதல்களில் மணிமேகலை அண்டு பிரியங்கா பற்றி பலருமே பலவிதமாக திட்டி தீர்த்துட்டு வராங்க. இதில் யார் மேலே சரி யார் மேலே தவறு அப்படிங்கிற மாதிரி சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மணிமேகலை அண்டு பிரியங்கா ரெண்டு பேருமே கல்லூரி பருவத்திலிருந்தே தொகுப்பாளர்களாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக ரெண்டு பேருமே தொகுப்பாளராக ட்ராவல் பண்ணிட்டு வர நிலையில் மணிமேகலை குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக வந்த ஒரு தொகுப்பாளர் என்னை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறாங்க. நான் வாங்குற காசுக்கு வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். என்னுடைய வேலையை தடுத்து அவங்க பெரிய ஆளுன்னு காட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. எனக்கு தன்மானம் இருக்குது, அதனால் அந்த நிகழ்ச்சியே வேண்டான்னு நான் வெளியே வந்துட்டேன். எனக்கு பண காசை விடவும் தன்மானம் சுயமரியாதை தான் ரொம்ப முக்கியம். நான் அந்த தொகுப்பாளர் சொன்னது போல் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால என்ன அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. மன்னிப்பு கேட்டால் உங்களுக்கு இன்னும் 2 நிகழ்ச்சிகள் தரோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை, எனக்கு திறமை இருக்குது, எனக்கு தன்மானமும் இருக்குது, நான் எப்படியும் வாழ்ந்துடுவேன். இந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று மணிமேகலை வெளியிட்டிருந்தாங்க. இதுதான் இப்போ ஹாட் டாப்பிக்காக இணையத்தில் விவாதிக்கப்பட்டு வருது. மணிமேகலையை வேலை செய்ய விடாமல் டாமினேட் பண்ணது பிரியங்கா தான் அப்படிங்கிற மாதிரி இணையத்தில் பலருமே பிரியங்காவை திட்டிட்டு வராங்க. இந்த நிலையில தான் மணிமேகலை வீடியோ வெளியிட்டதுமே அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் இந்த மாதிரி சொன்ன குறைஷி இப்போ ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. அதில் அவர் பேசும்போது குக்கு வித் கோமாளி ஷோவில் நானும் இருக்கிறேன். 2 வருடங்களாக நான் மணிமேகலையோட அந்த நிகழ்ச்சியில் ட்ராவல் பண்ணுறேன். இப்போ தான் பிரியங்கா அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. ஆனால் கடந்த சீசனில் மணிமேகலை பாதியிலேயே அந்த நிகழ்ச்சியிலேருந்து வெளியேறியிருந்தாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போது தன்மானம் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மணிமேகலை போன சீசனில் அது வரைக்கும் கோமாளியாக இருந்த சிவாங்கி குக்கா வந்ததும் அவங்களோட கோமாளியாக தன்னால் வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க முன்னாடியே நீ எல்லாம் ஒரு குக்கு, நான் உனக்கு கோமாளியாக இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி காரி துப்பி பேசினாங்களே, அதெல்லாம் அவங்களுக்கு மறந்து போச்சா? அப்போது சிவாங்கிக்கு தன்மானம் இல்லையா? அதே போல் இது வரைக்கும் ரக்ஷன் தான் தொகுப்பாளராக இருந்தார். போன சீசனில் கோமாளியாக விலகின மணிமேகலை இந்த சீசனில் தொகுப்பாளராக வந்தால் தான் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அடம் பிடிச்சாங்க. அதுக்கு சேனல் தரப்பினருமே சரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தொகுப்பாளராக வந்ததுக்கப்புறமா ரக்ஷனை விடவும் அதிகமாக மணிமேகலை தான் பேசுகிறாங்க. அப்போது ரக்ஷனுக்கு அது வருத்தத்தை கொடுக்காதா? அவருக்கு அது தன்மானம் இல்லையா? ஏன் இப்போ கூட அத்தனை பேர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறாங்க. கோமாளிகள் அண்டு குக்ஸ் மட்டும் இல்லை, அங்கே லைட்டிங் மேனில் இருந்து இயக்குனர் வரைக்கும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எல்லார் முன்னாடியும் பிரியங்கா பேசுனது தப்பு அப்படிங்கிற மாதிரி பிரியங்காவை பேச விடாமல் நிறுத்தினாங்களே, அப்போது பிரியங்காவுக்கு அது அவமானமாக இருந்திருக்காதா? அப்போது பிரியங்காவுக்கு தன்மானம் இருக்கக்கூடாதா? சம்பவம் நடந்த அன்னைக்கு கூட திவ்யா துரைசாமி எலிமினேஷன் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கப்பட்டதும் அவங்க எல்லார்கிட்டையும் நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு எல்லாருடைய இனிமையான நினைவுகள் பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது பிரியங்காவை பற்றி பேசினப்போ பிரியங்கா பதிலுக்கு திவ்யாவை பற்றி நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பெர்மிஷன் கேட்டாங்க. ஆனால் அதில் குறுக்கிட்ட மணிமேகலை நீங்கள் இப்படி பேசக்கூடாது, ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் தொகுப்பாளர் பிரியங்காவா மணிமேகலையா அப்படிங்கிற மாதிரி மக்கள் கேட்குறாங்க, நீங்கள் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிரியங்காவை பேச விடாமல் தடுத்ததே மணிமேகலை தான். அதனால் மணிமேகலை தன்மானம் பற்றி அவ்வளோ பேசியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மாதிரி அந்த வீடியோவில் குறைஷி பேசியிருக்கிறாரு. அதோட தான் எதுக்காக மணிமேகலை வெளியிட்ட அந்த பதிவுக்கு போட்ட கமெண்ட்டை கொடுத்தேன் அண்ட் அதுக்கப்புறமா அதை ஏன் டெலீட் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது மணிமேகலை நான் குக்கு வித் கோமாளிலேருந்து விலகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டாங்க. அதுக்கு குறைஷி பார்த்தீங்கன்னா உங்களோட அடுத்த கட்ட நகர்வுக்கு வாழ்த்துக்கள் இந்த மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. இந்த கமெண்ட்டுக்கு கீழே பிரியங்காவை பற்றி பலருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீ பிரியங்காவுக்கு சொம்பு தூக்கிட்டு வந்துட்டியா இந்த மாதிரி கூட என்ன பேசியிருந்தாங்க. ஸோ அதனால தான் ஏன் தேவையில்லாமல் இந்த கமெண்ட் போட்டு நாமளே நிறைய வாங்கி கட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் அதை டெலீட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா குறைஷி பேசியிருக்கிறாரு. இந்த வீடியோ இப்போ இணையத்தில் அதிகமான கருத்துக்களை குவிச்சிட்டு வருது. பிரியங்கா மேலே தவறு இல்லை அப்படின்னா எதுக்காக குறைஷி மணிமேகலைக்கு ஆதரவாக கமெண்ட் போடணும்? மணிமேகலை செஞ்சது தவறு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன வருத்தம் இருந்தால் கூட இப்போ இவ்வளோ பேசுகிற குறைஷி அன்னைக்கே கமெண்ட் போட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆரம்பத்தில் சரியாக யோசித்த குறைஷி மணிமேகலைக்கு ஆதரவு கொடுத்து கமெண்ட் போட்டார். அதுக்கப்புறமா சேனல் தரப்பினர் கொடுத்த அழுத்தத்தினால தான் குறைஷி இப்படி மாற்றி பேசுகிறாரா அப்படிங்கிற மாதிரி
பலருமே பார்த்தீங்கன்னா இப்போ கேள்வி எழுப்புறாங்க. அதோட இதுவரைக்கும் குறைஷி மேலே இருந்த மரியாதை கூட இப்போ குறைஞ்சிருச்சு. ஈயம் பூசின மாதிரியும் இல்லை பூசாத மாதிரியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி இப்போது குறைஷி பார்த்தீங்கன்னா நடந்துட்டு வராரு. ஒரு காலத்தில் குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சி ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போது இந்த நிகழ்ச்சி தான் பெரிய அளவில் மன அழுத்தத்தையே கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியாகவும் இணையத்தில் பேசப்படுது. ஆரம்பத்தில் குறைஷி மணிமேகலைக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இப்போ பிரியங்காவுக்கு ஆதரவாக அவர் விளக்கம் கொடுத்துருக்கிறது சரியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைனா இதுவுமே ஒரு நாடகம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.